ஜெர்மனியில் குழந்தை வளர்ப்பு செலவுகளை ஈடுகட்ட அரசு வழங்கும் உதவித்தொகையை பெறுவதற்கான நடைமுறைகளை அரசு எளிதாக்கியுள்ளது. தற்போது ஒரு குழந்தை பிறந்த பிறகு பெற்றோர்கள் இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். ஆனால் இனிவரும் காலங்களில் இந்த செயல்முறை தானியங்கி முறையில் மாற உள்ளது. 2027ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த புதிய நடைமுறை அமுலுக்கு வருகிறது. இதன்படி இரண்டாவது குழந்தையை பெற்றுக்கொள்ளும் பெற்றோர்களுக்கு எவ்வித விண்ணப்பமும் இன்றி தானாகவே குழந்தை நல நிதி அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு வந்து சேரும். முதற்கட்டமாக இது அமுல்படுத்தப்பட்டு பின்னர் முதல் குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். இந்த புதிய முறையின்படி குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர்கள் அதனை நகராட்சி அலுவலகத்தில் பதிவு செய்தால் போதுமானது. அந்த தகவல்கள் தானாகவே மத்திய வரி அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து குடும்ப நல அலுவலகத்திற்கு பரிமாறப்படும். இதன் மூலம் விண்ணப்ப படிவங்களை நிரப்பும் வேலை மீதமாகும். இந்த மாற்றத்தால் பெற்றோர்களுக்கு சுமார் 4 மணி நேர அலுவலக வேலை குறையும் என்று ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது. ஜெர்மனியின் வூஸ்பர்க் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் மேற்கொண்ட இந்த ஆய்வில் இத்தகைய தானியங்கி முறைகள் குடும்பங்களின் நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு தேவையற்ற நிர்வாக சுமைகளையும் குறைக்கும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. தற்போதுள்ள இவ்விதிகளுக்கு அமைய ஜெர்மனியில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் மாதத்திற்கு 259 யூரோக்கள் குழந்தை நல நிதியத்தை பெற தகுதியுடையவர்கள். இந்த தொகையானது பெற்றோர்களின் வருமானத்தை பொருட்படுத்தாமல் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படுகின்றது. இந்த உதவித்தொகை பெறுவதற்கான வயது வரம்பு மற்றும் பிற நிபந்தனைகள் தொடர்ந்து அமுலில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.